நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. இன்றைய அன்னதானம் இருக்காங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால பல்லாண்டு வாழணும், வாழ்க வளமுடன். அன்னதானம் கொடுக்குறாங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால பல்லாண்டு வாழணும்னு வேண்டிக்கிறோம். நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. அன்னதானம் கொடுக்குறாங்க, நல்லா இருக்கணும் அவங்கன்னு வேண்டிக்கங்க. நமச்சிவாய. சாப்பிட்டீங்களா? சரிங்க. நமச்சிவாய. ரொம்ப சந்தோஷம். ஒரு நிமிஷம். நீங்க எங்க இருந்து ஐயா வரீங்க? இந்தாங்க. ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. நமச்சிவாய். வாழ்க வளமுடன். நமச்சிவாய். வாங்க ஐயா. யூடியூப் ரொம்ப பார்த்து ரொம்ப சந்தோஷம். சாப்பிட்டு போங்க ஒரு சாப்பாடு. வாங்க ஐயா. சபரிமலை போறேன். அப்படிங்களா? ஓம் நமச்சிவாய். சரணமையப்பா. நமச்சிவாய். நமச்சிவாய். சந்தோஷமா போயிட்டு வாங்க ஐயா. ஓம் நமச்சிவாய். நமச்சிவாய். இந்தாண்ணா சாப்பிடுண்ணா. நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. இன்று அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் அனைவரும் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனால அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று ஆயுள் ஆரோக்கியத்தோட செல்வ செழிப்போட சந்தோஷமா மனமகிழ்ச்சியா வாழணும்னு வேண்டிக்கிறோம். இன்னைக்கு சாம்பார், ஒயிட் ரைஸ், புளி சாதம், ஊறுகாய், கூட்டோட இன்னைக்கு தண்ணி பாட்டில் எல்லாமே சேர்த்து இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குறோம். அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் பல்லாண்டு வாழணும், வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டுகள். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டுகள். நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரர்களால இன்று அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் அனைவரும் அண்ணாமலையார் அருளால எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு வாழணும், பல்லாண்டு வாழணும். ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமசிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால இன்று அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் பல்லாண்டு வாழணும்னு வேண்டிக்கிறோம். ஆண்டு வாழணும், வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டுகள். ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. அன்னதானம் நல்லா இருக்கணும். நமச்சிவாய நமக. கலவசாதம் கூட்டு வேணுமா? அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால பல்லாண்டு வாழணும், பல்லாண்டு வாழணும், வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய. ரெண்டா சாமி? ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் பல்லாண்டு வாழணும், சந்தோஷமா இருக்கணும், வாழ்க வளமுடன். நமச்சிவாய. வேண்டிங்க. நமச்சிவாய. 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 ஒண்ணு சந்தோஷம். எந்த சென்னையில இருந்து வரீங்களா? சென்னையில எங்கம்மா? சரிங்கம்மா. நீ பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஐயா. உங்களை வாழ்த்துறதுக்கு எனக்கு வயசு இல்ல, இருந்தாலும் வணங்குறேன். சரிங்க ஐயா. சரிங்க. ரொம்ப நமக்கு இல்லம்மா, அது கடவுளுடைய இதுங்கம்மா. நான் இருக்க மாட்டேன்னு சொன்னீங்க. ஓம் நமச்சிவாய. நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு நிமிஷம் இருக்கு, ஒரு நிமிஷம் இருக்கு. தாத்தா என்ன பண்றீங்க வெயில்ல? வெயில் கால் சுடுது. ஒருத்தர் கொடுத்தா எல்லாரும் கொடுக்கணும். எல்லாரும் கொடுக்குற மாதிரி இருந்தா தைரியமா கொடுங்க. ஏன்னா ஒருத்தர் கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா எல்லாருக்குமே கொடுக்குற மாதிரி ஆயிடும். அதனால சொல்றேன் நான். குட்டி பாப்பா உங்க பேர் என்ன? புரியல. மகிமா. உங்க பேரு? அபிஷேக். சரி சரி சரி. நமச்சிவாய். ஒரு நிமிஷம் இருங்க. ஓம் நமச்சிவாய். தாத்தா எத்தனை வேணும்? சாப்பிட்டீங்களா? ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப நன்றி உங்களை பார்த்தது. கோச்சிக்காதீங்க. ஏன்னா நான் எப்படி இருக்கும் என் சூழ்நிலை தெரியாது. என்னுடைய வேலையும் பார்க்கணும், என்னுடைய பிசினஸையும் பார்க்கணும். அதனாலதான் அதெல்லாம் ஒண்ணு இல்லை. நாங்க வருவோமா சென்னைக்கு? நாங்க வந்து பாக்குறோம். அதுக்கு போய் என்ன? ரொம்ப சந்தோஷமா. ரொம்ப பிடிக்கும். சரி சரிங்கம்மா. சரிங்கம்மா. ஒரே நிமிஷம் படம் எடுப்பா. படம் எடு. அண்ணாமலையார் படம் எடு. சாப்பாடு எப்படி இருக்கு எல்லாம் சாப்பிட்டுட்டு சொல்லுங்க. சரிங்களா? ஆமா, இது எப்படி இருக்குன்னு பாருங்க.
இந்தாங்க. ஒரு போட்டோ அப்பா மாமாவோட ஓம் நமச்சிவாய. ஆமா நில்ல. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை பார்த்தது எனக்கு, நான் எந்த ஜென்மத்துல பண்ண புண்ணியமோ, உங்களை மாதிரி அம்மாக்கள்லாம் தேடி வந்து பார்க்கறது நான் எந்த ஜென்மத்துல நான் பண்ண புண்ணியமோ தெரியல. இந்த சேவையெல்லாம் நான் வீட்டில் ஒருத்தர் வச்சுட்டு மெச்சு சமாளிக்க முடியல. இவ்வளவு பேருக்கும் நீங்க வந்து பொறுமையா கோபப்படுறதுல கோவப்பட்டு சிரிச்சு இந்த சாவித்திரிப்பேட்டையில நீங்க என் கூட வந்தீங்கன்னா எவ்வளவோ கோபம்லாம் இருக்கும், எவ்வளவோ அமங்கலாம் இருக்கும், எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வரும். சாவித்திரிப்பேட்டை இப்போ ஒரு பாட்டி சம்பிள் செத்து போச்சு. நீங்க கண்ணாடி எல்லாம் வாங்கி கொடுத்தீங்க. அது கரெக்டா பாப்பா சொல்லி என் வீட்டுக்கு வா, உன்னைக்கு கூப்பிட்டு புடவை கட்டிக்கிறேன்னு. செத்து போச்சு இல்ல, செத்து போச்சு. சண்முகன் தாத்தா. நான் அதான் சொன்னேன், ஆரம்பத்தில் நீங்க ஆட்டோவில் கொடுப்பீங்களா, அப்புறம் நைட் 1 மணினாலே இதை பார்த்து தான் தூங்குவேன். சரிங்க. அந்த அளவுக்கு தீவிரமா இருக்கு. தம்பியோட ஒரு போட்டோ. ஓம் நம சிவாய. நிலுங்க தம்பி ஒரு போட்டோ. சரி நல்லா இது வினோத் நல்லா தெரியணும். வினோத் நல்லா தெரிஞ்சா சரி. ஓகே சரிங்க. தேங்க்யூ. சாப்பாடு போதுமா? இருங்க, இன்னொரு செட்டு கொடுங்க. போடலாமா? இன்னொரு செட்டு கொடுங்க, இன்னொரு செட்டு கொடுங்க. இருங்க. நான் இப்போ தருமபுரி போகிறேன். சரிங்கம்மா. சரி பார்க்க போகக்கூடாது அப்படின்றதால சரிங்க. நமச்சிவாய. வாங்கிக்கிங்க. நமச்சிவாய. எல்லாம் ஒன்றா தானே இருக்கீங்க? ஒரு படம் போதுமா? ஒரு படம் போதும். சரிங்க. அவங்க ஒரே ஃபேமிலி மக வீட்டில் இருக்கிறோம். பொண்ணை பார்த்துக்கிட்டு பேர குழந்தைங்களை பார்த்து. அப்படிங்களா? சரிங்க. இந்த டப்பு. சரிங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப நன்றி. கண்டிப்பா சென்னை வந்து அவசியம் கண்டிப்பா வரேங்க. கண்டிப்பா வரேங்க. ஃபோன் நம்பர் இதேதான். சரிங்கம்மா. சரிங்க. ஜெயா டிவிக்கு பின்னாடி. சரிங்கம்மா. அவசியம் வாங்க. கண்டிப்பா வரேங்க. வாங்க தம்பி. வாங்கம்மா. நமச்சிவாய. வாங்க சென்னை வந்து எங்க வீட்டுக்கு வாங்க. வீட்டுல நாங்க இருக்கிற சொந்த நினைச்சிட்டு வாங்க. கண்டிப்பா வரேங்க. கண்டிப்பா வரேங்க. பிள்ளைங்களும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. லீவா? இல்ல லீவ்ல எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு அவங்களுக்கு. அப்படியா? ஆமாங்க. வரேன் தம்பி. வாங்க. வரேன் தம்பி. வாங்கம்மா. நமச்சிவாய. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. நமச்சிவாயனா. இந்தாங்க புடலங்காய் கூட்டு. நமச்சிவாயம் நமச்சிவாய. சாப்பிடுங்க. ஓம் நமச்சிவாய. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ண குடும்பத்தினர். அடியார்கள் ஓம் நமச்சிவாய. செல்போன் பேசிட்டு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், காணும் அவரே சொல்லிட்டு என்ன வந்துட்டு போங்க. நமச்சிவாய. நமச்சிவாயண்ணா. கட்டுமாண்ணா ஐயா போயிட்டாங்க. எப்படி இருக்க? வராது. ரெண்டா? ஓம் நம சிவாய நமக. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. அது தம்பியா? அந்த தம்பி தான் நீங்க ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னது மாமா. குழந்தை இட்டு நீ ஏன்னா அப்படி ஓடியார? ஏன்னா தரேன். குழந்தை இட்டு நீ அப்படி ஓடியார? காலில் செருப்பு கூட இல்லாம சுத்தமா. ஒண்ணு போதுமா? ஏன்னா பார்த்து எடுத்துன்னு போங்க. சைக்கிள் சைக்கிள் தாத்தா. சைக்கிள் சாமியார். சைக்கிள் எங்க? அங்க நிக்குதா? பொண்ணு. ஓம் வாங்க. பொண்ணு. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஒன்று அங்கே மாமா. என்ன ஆச்சு உனக்கு? அதான் அந்த ஒருத்தர்கிட்ட காசு கொடுத்த வந்து செஞ்சாரா? ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய நைனா. ஓம் நமச்சிவாய நமக. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க வேண்டிக்கங்க. ஓம் நமச்சிவாய நமக. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. 2 நாள் ஆளே காணும். 2 நாள் ஆளை காணுமா? நீதான் ஆளை காணும்.
நைட்டு உட்காந்து பார்த்தேன். முந்தா நேத்து நான் வந்தேன், நேத்து சாப்பாடு கொடுத்து அமிச்சோம். ஒரு நாள் கூட ஆட்டோ சாப்பாடு கொடுக்காம நான் இருந்தது இல்ல. நீ உட்காந்து பாத்தியா? உன் பக்கத்துல யார் வாங்குது? ஒரு பக்கத்துல அவர் வாங்கினாரு. அப்புறம் என்ன அவரு வாங்கினாரு? அவரு எங்க வாங்கினாரு? நேற்று கூப்பிடுறேன். கமலஹாசன் யாருமே இல்ல. நாங்க அங்க உட்காந்துருந்தோம். உள்ள கலெக்ஷன் வேலையா இருப்பீங்க. நீங்க என்ன பண்றது? பிஸியா இருப்பீங்க. ஓம் நமச்சிவாய. மாமூல் வெயிட்டிங்ல இருக்கும். சரி சரி சரி. நமச்சிவாய. நாச்சல ஈஸ்வராய. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய. நைனா கூட்டு பொரியல் சாப்பாடு சாப்பிடுங்க. நமச்சிவாயம். மோரா வந்துட்டே இருக்கு. உனக்கு மட்டும் தர சொல்றேன் வந்து. போயிட்டு வாங்க. இது விடுங்க. பொரியல் ஒன்று ஒன்றா இருந்தா குமாஸ்தா குமாரசாமி குமாஸ்தா தாத்தா உன்னதான் தேடிங்கிறாங்க. நீதான் குமாரசாமி குமாஸ்தாவாமே. நீ இப்ப அங்க அது தரேன் இது தராங்க அப்படி இப்படின்னு சொன்னல, உன்னை வலை வீசி தேடிங்கிறாங்க தாத்தா. அதை பத்தி நீ கவலைப்படுற? என்ன சொல்ற? என்ன சொல்ற? நீ எங்க வேணாலும் சொல்லு. நமக்கு இந்தியாவே பூரா ஒன்னாட்டம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. இந்தியாவே தெரிஞ்சு போச்சு. பூரா ஒன்னாட்டம் நல்ல மனுஷன் தானே, கொஞ்சம் கெட்ட மனுஷன் எங்கேயுமே இல்ல. நான் பழகின வரைக்கும் வைக்கல ஏட்டு தப்பிச்சு போட்டு போலீஸ் நீ வாங்க. எந்த போலீஸ் ஸ்டேஷன் எனக்கு பணம் நூறுவோம் உடனே சாப்பிட்டு இருந்து உட்காருமா. எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல சரி அரியலூர், செந்தூர், பெருமலூர், எந்த தேகண்டம் வந்து 2 பேரும் போக நீ கார்ல இறங்குறது மாதிரி தான். சரி சரி. வைக்கல இருந்து 2 பேரும் வைக்கல வரும் தான். ஆறாம் பாகம். சரி சரி சரி. பத்திரமா போ. போயிட்டு சரி சரி சரி. சாப்பிட போனா சரியில்லை. இன்னும் ரேடியா பாடிட்டு இருக்கேன். ரேடியா பாடிங்களா? ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு கரோகரா. ஆனந்தமா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. 2. ஓம் அருணாச்சலீஸ்வராய நமக. நமச்சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. தாத்தா சாப்பிட்டு தானே வந்துக்கிறா? வாயை கூட தொடக்காம வந்துக்கிறியா? சாப்பிட்டு வாயை கூட தொடக்கல. போ. எங்க வேணாலும் சாப்பிடுங்க, தப்பு இல்ல. சாப்பிடாம ஐயோ நீங்க எங்க வேணாலும் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு சாப்பாட்டை மறுபடியும் எங்க வேணாலும் சாப்பிடுங்க. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஒன் டே ஃபுட்டு எந்த ஆசிரமத்திலயும் சாப்பாடு வேணாம் நினைக்கிறான், அவன் சாப்பாடு மட்டும் தான் வாங்கணும்னு நினைக்கிறான்ற மாதிரி நீங்க போய் திருச்சி கிரிச்சி பத்த வச்சுட்டு வரீங்க உங்களுக்கு. நான் சொல்றது ஆமாவா? ஆமா ஆமா சரி, அதுவும் ஒத்துக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு இடத்துல சாப்பிட்டு இருந்தீங்கன்னா இங்க 2ஆ வாங்குறது 1ஆ வாங்கிக்கங்க. இன்னொருத்தங்க யாருன்னா சாப்பிடாதவங்களுக்கு போகும். இல்ல நான் அதை தான் அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் சொல்றேன். ஆனா நீங்க இங்க இருக்கிற ஆசிரமங்கள்ல எங்கெல்லாம் போயிட்டு ஒன் டே ஃபுட் உங்ககிட்ட எல்லாம் வாங்கவே வேணான்றான் அப்படின்ற மாதிரி பேசுவீங்க. ஆமா நீங்க ஒன்னது முடியும் நீங்க சாப்பாடு நல்லா இருக்கியா அப்படின்னு அப்படி போய் அதையும் சொல்லிடுறீங்களா? அப்ப அவங்க கிட்ட போய் உட்காந்து சொல்லி அவங்க சாப்பாடு நல்லா இருக்குன்னா அவங்க அப்ப நான் நல்லா சாப்பாடு போடலையான்னு கேட்க மாட்டாங்களா? எல்லாரும் தானே சாப்பாடு நல்லா போடுறாங்க. சாப்பாடு நல்லா இருக்கு ஐயா. சரி, எல்லார் சாப்பாடும் நல்லா, எல்லாருமே எந்த ஒரு மனுஷனும் சாப்பாடு நல்லா இருக்க கூடாதுன்னு செய்யல. அத ஃபர்ஸ்ட் தெளிவா புரிஞ்சுங்க. எல்லாருமே அன்னதானம் கொடுக்குற எல்லாருமே நல்லா இருக்கணும்னு தான் செய்யறாங்க. உங்க சாப்பாடு சூப்பர். சரி போயிட்டு வாங்க. தாத்தா நீயா கூட்டு நீ சாப்பிடாத. ஒரு ஒண்ணு இறங்கி வந்து ஒரு சாப்பாடு கொடுங்க கேட்டிருந்தா கூட அதுல ஒரு நியாயம் இருக்குது. உட்காந்துட்டு எப்படின்னா சிவனடியா தான் சாப்பிடணுமா? அப்புறம் என்ன எதிர்கேள்வி கேட்டா எதிரில் தான் பதில் சொல்லுவேன், தன்மையா கேட்டா தன்மையா பதில் சொல்லிட்டு போவேன்.
நமச்சிவாய. எத்தனைண்ணா? ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய. எங்க குருஜியை பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டீங்க. திருநூறு குருஜி உருவாக்கா சாமி. இன்னொரு குருஜி கலப்படாது. அது ஏன் இன்னொருத்தங்க உருவானு நீங்களே உருவாயிடுங்களா? ஒன்று 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 கொடுத்துரு. ம் இல்ல அந்த ஆளு கிரிவல பாதையிலே இல்ல, இப்பதான் ஒரு மாசமா உள்ள வந்தவர். ஒரு மாசம் கூட இருக்காது இல்ல மாமா? ஏன்னா பல வருஷமா கிரிவல பாதையில பாத்துட்டு இருக்கிற அடியார்கள் மாதிரி கிடையாது. ஏதோ அன்னைக்கு விழுந்துட்டான் போது எனக்கு மனசு பதறிச்சு. சரி அந்த பையனுக்கு பாத்துக்கிறதுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்து கூட யாரும் இருந்திருக்க மாட்டாங்களே அப்படின்னு தான் கையில இருக்கிற காசு கொடுத்து அனுப்பிச்சான். இதெல்லாம் வந்து எப்படி இருக்குது? இந்த மாதிரி யாருக்குமே நம்ம அது பிறகு நேற்று ஒருத்தர் ஃபோன் பண்றாரு மாமா, சாமியாண்டவர். இந்தாங்கப்பா சாமியார் கொடுக்குறது, போயிட்டு வாங்கப்பா. நேற்று ஒருத்தர் ஃபோன் பண்றாரு மாமா, நான் வந்து இந்த மாதிரி சேலத்துல இருந்து வந்துட்டேங்க, மலை சுத்த வந்தேன், கிரிவலம் சுத்திட்டேன், என் பர்ஸு காணாம போயிடுச்சு, ஒரு பஸ் பேருக்கு மட்டும் ரூபாய் அனுப்புங்க அப்படின்னாரு. ஐயா இந்த மாதிரி நான் எப்படி ஐயா நம்ப முடியும்? யார் சொல்றதுன்னா ஐயா நம்ப முடியும்? இல்லை நான் ஊருக்கு போய் உங்களுக்கு கூகுள் பே அனுப்புறேன். ஃபோன் அவர் நம்பர்லேருந்து பண்ணுறாரு. என் ஊரில் இருக்கிறவங்க கிட்ட கூகுள் பே அனுப்புங்க, யாருக்குன்னா ஒருத்தர்கிட்ட காசு கொடுன்னு சொல்ல தெரியாதா? ஊருக்கு போய் கூகுள் பே அனுப்புறேன் கொடுங்க. இதெல்லாம் எப்படி இருக்கு பாரு. எப்படி நம்ம ஒரு பையனை கூட அதே மாதிரி ஏற்றி அனுப்பிச்சாங்க. ஒரு பையனை ஏற்றி அமிச்சோம். அப்படியே பஸ்ஸு காசு இல்லை அப்படின்னா 500 ரூபாய் கையில் காசு கொடுத்து பஸ் எல்லாம் கூட ஏற்றி அமிச்சோம். என்னடா கூட அப்படியே இதுவாக ஃப்ரீயாக போகிறோம். அப்படியே இதெல்லாம் வந்து உண்மையாக இருக்கிறவங்கள எதிரே அப்படியே மண்டை குழம்புது. நான் அந்த மாதிரி நிறைய பேர் இவங்க அந்த மாதிரி நிறைய பேர் ஒரு மாசத்துல 4 பேர் ஃபோன் பண்ணுவாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துக்கிறேன் ஐயா, பர்ஸ் தொலைஞ்சிச்சு ஐயா, போன் தொலைஞ்சிச்சு ஐயா, இன்னொருத்தங்க போன்ல இருந்து வாங்குற ஐயா, காசு கொடு. அது உண்மையா கூட இருக்கலாம், உண்மையா இருக்கலாம். ஆனா இங்க சில பொய்யானவங்களை பார்த்து நமக்கு அப்புறம் நம்ம நேர்ல போய் எல்லாம் உதவி ஒரு சில பேருக்கு பண்ணா அவங்க வேற என்ன. அதனாலயே என்ன பண்றது தெரியுமா, நம்மளால இப்ப என்ன சாப்பாடு மட்டும் கொடுப்போம், வேற எதையும் பண்ண தேவையில்ல, சாப்பாடு மட்டும் கொடுத்துருப்போம். இப்படி கேட்டா என்ன பண்ணுவீங்க நீங்க சொல்லுங்க? போய் சொல்லி வாங்குவாங்க, எல்லாமே செய்யறாங்க. ஒரு பாப்பா வந்து ஹேண்டிகேப் சார், நான் யாரையும் எல்லாரையும் சொல்றேன், அவங்கள வந்து இந்த பாப்பா வந்து தப்பா ஹேண்டிகேப் சார், நான் எனக்கு உடனே ஒரு ஸ்கூட்டர் வேணும், எனக்கு எப்படியாவது பண்ணுங்க அப்படின்னு. ஸ்கூட்டர்லாம் பண்ண முடியாதுமா, சைக்கிள் வேணா பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னேன். சரி சைக்கிள் வாங்கி நான் அனுப்புறேம்மா, அட்ரஸ் கொடுங்க வாங்கி அனுப்புறேன்னு சொன்னேன். அட்ரஸ் கொடுக்கல. நான் வேணா அந்த சைக்கிள் கடையில் வந்து நான் ஃபோன் கொடுக்குறேன், அங்கே பணம் அனுப்பிச்சிருங்க நான் வாங்கிக்கிறேன் அப்படி. இது எந்த விதத்தில் நீங்கள் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? இந்த சைக்கிள் எனக்கு ஊனமுட்டுறவங்க நீங்கள் சொன்னீங்க. சரி ஃபோட்டோ அனுப்புங்கம்மான்னு சொன்னேன். ஃபோட்டோவும் அனுப்பல. சரி எனக்கு ஃபோனில் ஃபோட்டோ எடுக்க தெரியாதுன்னு சொன்னாங்க. சரி பரவாயில்ல, சரி நான் சைக்கிள் வாங்கி அனுப்புறேம்மா, அட்ரஸ் கொடுங்கம்மான்னு சொன்னேன். சார் நீங்கள் சைக்கிள்லாம் அனுப்ப தேவையில்ல, இங்கே நான் இந்த சைக்கிள் கடை, அவர் சைக்கிள் கடைக்காரர் தான், அவருக்கு நீங்கள் பணம் அனுப்புங்க. அப்ப நம்ம எப்படி நீங்க மனசு ஆறுமா நீங்க சொல்லுங்க? இல்ல அதெல்லாம் பண்ண முடியாதுமா. வாங்கி கொடுங்க. அப்ப நீங்க வீடியோல மட்டும் நான் இப்போ உதவி பண்றேன்னு சொன்னேன். அட்ரஸ் கூட நான் வாங்கி அனுப்புறேன், நீங்க காசு அனுப்புங்க நான் வாங்கிக்கிறேன். அப்போ அது வந்து இதே மாதிரி ஒண்ணு எங்க தங்கச்சி பையனுக்கு உடம்பு சரியில்லை, எங்க அக்கா டெய்லியும் ஒரு டெய்லியும் ஏன்னா நம்ம வீடியோ அதாவது உதவி கேட்கறாங்கன்றது, உதவி யாரு உண்மையா கேட்கறாங்க யார் போலியா கேட்கறாங்கன்றது தெரியாம போய் போச்சு. புது வெளியில நம்பர் போட்டோம்னா எல்லாருமே ஒரு நாளைக்கு 10 கால் வரும், ஒரு நாளைக்கு 5 கால் வரும். அதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப டெய்லியும் நம்மளும் வந்து பேசி எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க. அதுல உண்மையா கேட்கறவங்க யாரு போலியா கேட்கறவங்க யாருன்னு தெரிய மாட்டேங்குது நமக்கு. உண்மையானவங்களுக்கு நீங்க தெரியல தேர்ந்தெடுத்து அது எப்படி நம்ம போன்ல பேசுறோம். இப்ப நேர்லயே ஏமாத்துறாங்க நிறைய பேர். ஒண்ணுல என் காலை பிடிச்சாரு ஒருத்தர், வந்து ஒரு இடத்துல காலை பிடிச்சாரு, சைக்கிள் வேணும் ஐயா இதுக்காகவே வந்தேன் எனக்கு அப்படி இப்படின்னு வாங்கி கொடுத்து 3 நாள் தான் இருந்தாருங்க. 4ஆவது நாள் அந்த சைக்கிள் யாரையும் வித்துட்டு கிளம்பிட்டாரு. புது சைக்கிளை வாங்கி கொடுத்துட்டு அதை யார்கிட்ட வித்துட்டு கிளம்பிட்டாரு. அப்ப நான் எந்த விதத்துல அந்த மனசு இறங்குங்க, அவருக்கு கொஞ்சம் இது கால்லாம் இல்லதான் கண்ணு எதிரே பார்த்து உங்களை இது போய் சொல்லி சைக்கிளை வாங்கி இன்னொரு இடத்துல விட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி 4-5 பேர் இந்த மாதிரி. நான் எப்படி நான் உதவி இறங்கி பண்ண முடியும்? அதனாலதான் யாருன்னா உடம்பு சரியில்லை, கால் இல்லை கையில் வந்தா கூட ஐயா வாங்க, எனக்கு திருப்தியா ஒரு 2-3 மாசம் இருங்க,
நான் பார்த்துட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்குள்ளே என்ன பண்ணிடுறாங்க, இங்கே யாருன்னா ஒரு ஆசிரமத்துக்கிட்ட அப்படி இப்படின்னு சொல்லி நான் அப்படி இருக்கேன், இந்த வீடியோ பார்க்குறாங்களா அவங்க அப்படி சொல்லி வாங்கி அவங்க கிட்ட வாங்கி வித்துட்டு போயிடுறாங்க. போய் சொல்லி இந்த மாதிரி பண்றாங்க ஐயா. நீங்க வந்து என்னன்னா உண்மையானவங்களுக்கு செய்யுங்க. இந்த மாதிரி ஐயா இது யாருன்னே தெரியல ஐயா, யாருன்னே தெரியல ஐயா. ஏன்னா உண்மையா கஷ்டப்படுறவங்கள பாதிக்கும். பொய்யா இருந்தாலும் அப்போ வந்து அந்த மாதிரி பண்ணா இதனாலே வந்து ஒண்ணுமே யோசிக்கவே முடியல. உண்மையா கஷ்டப்படுறவங்களுக்கு வேஸ்டா போயிட்டாங்க. பொய்காரங்க வந்து பொழைச்சின்னு போயிட்டாங்க. ஆமா. உண்மையா நான் தான் பார்த்தேன் அப்படின்னு சரி போறாரு கொடுத்தோம். அவனே போய் அடிச்சுட்டு இருக்கிறாங்க, குடிச்சிட்டு அவனே அடிப்பட்டவனே போய் அடிச்சா என்ன தப்பு இல்லையா? விசாரிச்சு நல்ல இதுவா எதுவுமே விசாரிக்க முடியல ஐயா கிரிவல பாதையில. சரிங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. கொஞ்சம் பார்த்து செய்யுங்க ஐயா. நமச்சிவாய. பொய்காரங்களுக்கு செய்யுங்க. யாருக்கு என்ன பண்ண முடியும், இதுதான் கஷ்டம். அதுதானே கஷ்டமா இருக்குது. நம்ம சண்முகம் தாத்தா யாருன்னா ஏத்துட்டாங்க. எண்ணெயை வச்சு அப்படியே ஊற்றி தாத்தா ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய நமக. இப்படி ஷேர் பண்ணி எடுத்துக்கிறீங்களா நீங்க? பயங்கரமான ஆள் தான் இப்போ. புளி சாதம், புளி சாதம், லெமன் சாதம், தக்காளி சாதம் 3 கொடுக்க சொல்லிக்கிறீங்களா? உங்களுக்கு மிளகு சாதமும் ஜீரக சாதமும் தானே வேணாம், அதை போடுறதே இல்லை இப்போ. அது மழை காலத்துல மட்டும்தான் போடுவோம். ஓம் நமச்சிவாய. அந்த மிளகு சாதமும் ஜீரக சாதமும் போடுறோம் பாருங்க, அந்த நாள்ல ஒயிட் ரைஸ் மோர். அந்த மரம் உலர்ந்து போயிடுச்சா? இல்ல கொஞ்சம் நேரம் நெருக்க நேரம் ஆகுது. அந்த விட்டு சமயம் ஒண்ணு கொடுங்க. அந்த நிழல் கூட நல்லா இருக்கும் தாத்தா. இருக்கிறது அங்க நல்லா இருக்கா? கிரிவல பாதையிலே அந்த மரத்து நிழல் தான் வந்து ஜில்லுன்னு இருக்கும். எந்த மாதிரி அந்த கிருஷ்ணர் கோயில் பக்கத்துல. உங்களை பார்க்க முடியல. நாங்க அப்புறம் சாப்பாடே இல்லை அன்னைக்கு. நமச்சிவாயம். அரகர நமச்சிவாயா. ஆமா சாமி, அந்த கோயிலுக்கு பக்கத்தே உட்காந்துருந்தோம். கோயில் எந்த கோயில்? தோறுது பாரு கிருஷ்ணர் கோயில். ஐயோ அதுதான் சொல்றேன். இப்ப இன்னும் அம்மன் கோயில் இருக்குல்ல, அண்ணாண்ட தனி டேங்க் இருக்குது, அதுக்கு இடையில உட்காந்துருந்தோம். ஓ அந்த அதனால அன்னைக்கு பாக்கல. அன்னைக்கு ஒரு சாப்பாடே இல்லை போயிட்டு அது வந்து இப்படி உட்காந்து இதுன்னா இங்க இருந்து அந்த அந்த நீ அந்த கிருஷ்ணர் கோயில் பக்கத்துலயே உட்காரு. எப்பயுமே கிருஷ்ணர் கோயிலாண்ட அங்க அந்த இது சேர்ல வந்து பத்துக்கிறாங்க சாமி. நீ பத்துக்க ஃபர்ஸ்ட். நாம வந்து அதுக்குள்ள அங்க இருந்து இப்படியே நான் அப்படி நீ என்ன பண்ணு தாத்தா, ஒரு காவி துண்டை போட்டு போயிடு. இந்த காவி துண்டை எடுக்கிறவ ரத்தம் கக்கி சாவான்னு சொல்லி எழுதி வச்சுட்டு போயிடு. யாரு அதுதான் ஒரு சிவப்பு ரவை போட்டு ஒரு எம்சம் புரிஞ்சு விட்டு விட்டுட்டா மாட்டாங்க. பாத்துக்க மாமா, ஒரு சூனியமே வச்சிடலான்னு இது. நான் ரத்தம் கக்கி சாவான்னு ஏதா சொல்ல இல்ல, ஒரு சிவப்பு போட்டு எலுமிச்சை மயத்தை அரிஞ்சு புரிஞ்சு விட்டுட்டா. அதுபோல எனக்கு போனேன்னா நான் எப்பவுமே வந்து நேர்மலைக்கு போய் அண்ணாமலையார் நான் அங்கதான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்த புதுசுல 4-5 வருஷம் அங்கதான் தங்கியிருந்தேன். அதனால அது உங்க திருவிழா பாதைக்கு வந்து அண்ணாமலையாரை கும்பிட்டு அப்புறம் புள்ளி வர்றது அவங்க போய் கும்பிட்டு வர்றதுக்குள்ள அங்கே ஃபுல்லாகி போகுது. நீ அது வந்து அதுக்கு நம்ம ஒரு பெரிய முடிவு எடுத்தே ஆகணும். அது சட்டவே கூட்டணும். ஒரு நல்ல தேங்காய் வந்து மஞ்சத்தூள் எல்லாம் தடவி
சுத்தி அந்த தேங்காவில கயிறு கட்டி வச்சிரு. எலுமிச்சம்பழத்தை நல்லா அரிஞ்சு என்ன கொஞ்சோண்டு கருப்பு தடவி கொஞ்சம் மேல மஞ்சத்தூளை தூவி வச்சிரு. அந்த இடத்துல யாரும் உட்கார்றாங்கன்னு மட்டும் பாரு. நீ நார்மலா போயிட்டு எப்பவும் போல யாருன்னா அப்படியே படிவாங்க அழகா அந்த தேங்காய் எலுமிச்சம்பழத்தை எடுத்து பையில வச்சுக்கோ. நாளைக்கு யூஸ் ஆகும். நீ மாண்டு பத்துரு தூங்கி எழுந்துட்டு. ஆமா நைனா நானாவது எழுதிதான் வைக்க சொன்னேன். நீ தான் சுனி வைக்கிற அளவுக்கு வச்ச. அதனால பெருசா சொல்றேன். நான் சொல்றேன் ஒரு அந்த காலத்துலாம் சின்ன பசங்க கூட்டம் தான். அந்த காலத்துல சின்ன வயசுல சண்டைலாம் போடும்போது என் பொருள் வந்து உன் பொருள் வந்து என் பொருளை நீ எடுக்கூடாது, உன் பொருளை நான் எடுக்கூடாது, என் பொருளை இது பண்ணக்கூடாது. அதுக்கு நாங்க என்ன தெரியுமா மந்திரம் யூஸ் பண்ணுவோம். நல்லா போட்டு ஏஸ் கூஸ் மாறா கூஸ் அவங்க அப்போ மட்டும் அப்படின்னு இந்த இடத்துல அவன் நம்ம ஊர்ல இது இடம் என் சீட்ல யாருன்னா உட்காந்தானா ஏஸ் கூஸ் போட்டுருவோம்டா. டேய் என்னடா ஏஸ் அந்த மாணவ பருவம். ஆமா நைனா அது எங்களுக்கு என்னன்னே தெரியாது. ஏஸ் கூஸ் மாறா கூஸ் அவங்க அப்பா மட்டும் அப்படின்னு. டேய் நீ என்னடா ஏஸ் கூஸ் போற, நான் போறேன்டா உனக்கு ஏஸ் கூஸ் மாறா கூஸ் உனக்கு அப்படின்னு. அதெல்லாம் அப்ப தெரியாது. அதனுடைய இது இப்ப நம்ம நினைக்கல அந்த பருவம் எப்படா வர போகுதுன்னு. அதோடைய இளமை பருவம் எப்பயுமே அதோட அந்த நீ கூட இன்னும் திரும்பி போய் படிக்க முடியுமா? அதான் சொல்றேன். அதை அப்ப இருந்த கவுது சூடு அதுவும் அப்ப இப்பயாவது கொஞ்சம் பசங்க விவரமா இருக்கு. அந்த காலத்துல ஒரு சாப்பாடு கொடு. எந்த இதுவும் கிடையாது. நான் சின்ன பிள்ளையா இருக்கலாம் ரொம்ப. அப்பதான் நீ சின்ன பிள்ளையா இருந்தியா? இருப்புல தாத்தா உண்மையிலே நீ சின்ன பிள்ளையா இருந்தியா? தாத்தா நீ இருந்தியா சின்ன பிள்ளையா? அப்ப சின்ன பிள்ளை சண்டை போட்டுக்கல பேரு எனக்கு ஒன்னாச்சும் எங்க அம்மாவுக்கு நீ தான் புள்ள கொடுக்கணும். அப்ப சொல்லுவேன்னா இப்போ இருக்கிற பசங்க அப்ப அந்த வயசுல ஒரு 60 வயசுக்கு முன்னாடி அப்பா அம்மா டும்முன்னுவோம் அதுன்னுவோம் இதுன்னுவோம் சாபம்லாம் விடுவோம். சாபம்லாம் விடும். இப்பதான் கெட்ட வார்த்தை இல்ல சரளமா திட்டுது. அன்னைக்கெல்லாம் சாபம் விடும். பிசாசு உன் வீட்டுல நீ தூங்கும் போது உன் மேல வந்து பிசாசு ஏற போகுதுடா, நீ வேணா பாடுறா, சாமி கண்ணை குத்துண்டா, இன்னைக்கு வந்து குத்துதுடா, 3 வேல் தீட்டி வச்சுக்குதுடா, நான் வரவையில பாத்துட்டு வந்தேன்டா, இப்படிலாம் பேசுவோம். இதெல்லாம் வந்து காலம் கடந்து போச்சு. அதான் சாமி அதனுடைய இது இன்னைக்கு எல்லாமே இந்த உலகம் இது அழியணும் சாமி. இந்த கலியுகம் நடக்குது. இது அழிஞ்சு திருப்பி உற்பத்தி ஆனதான் பழையபடி அந்த காலத்துல துவாபர யுகம் இந்த யுகம்லாம் யுகம் துவாபர யுகம்லாம் அப்புறம் அந்த அப்பதான் கவுசு எல்லாம் எல்லாமே இருந்திருக்கும். அப்ப கலியுகம் பிறக்கிறதுக்கு முன்னாடி தர்மர் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. இந்த 18 உத்தமூர்த்திக்கு ஒருத்தவன் நிலம் வித்தவன் வரான். நிலம் வித்தவன். ஆமா நிலம் வித்தவன். அவன் நிலம் வாங்கினவன் அந்த நிலத்தை வாங்கினவன் வரான் ராஜா கிட்ட. ஐயா நான் நிலம் வாங்கிட்டேன் அவர்கிட்ட. உழவு ஓட்டத்தில் பொத்தியில் கிடச்சிது. இந்த புதையில எனக்கு வேலை. நான் நிலம் மட்டும் அவர்கிட்ட வாங்கினேன். இந்த புதையில அவர்கிட்ட குத்துருங்கன்ட்டு அவன் வந்து கொடுக்குறான். பாருப்பா நிலம் மட்டும்தான் வாங்கினேன். புதையல் எனக்கு சொந்தம் கிடையாது, நிலம் தான் அவங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி எதுவுமே ராஜா தர்மர்கிட்ட கொடுக்குறாரு. ஆமா உடனே தர்மர் அவன் நிலத்தை வித்தவனை அனுப்ப கூட்டம்னாரு. அவன் வந்து சொன்னான், சாமி என்னைக்கு நான் நிலம் வித்தவனா அது கீழே இருக்குதோ எல்லாமே வித்தவனுக்கே சொந்தம்ன்றாரு. அப்ப வாங்கினு சொந்தம். அதனால எனக்கு வேணாம் அப்படின்னு எனக்கு வேணாம் சாமின்னு போயிட்டான். சரி நாளைக்கு காலையில வாங்க அதுக்கு நான் முடி சொல்றேன்ட்டாரு. உடனே விடியாததுக்குள்ள நிலம் வித்தம் ஓடுறான் ராஜா கிட்ட. சாமி நான் நிலம் மட்டும்தான் வித்தேன், அது உள்ள பொருளை நான் விற்கிறேன், அது எனக்கு தேவையில்ல, அந்த பொருள் எனக்கு வேணும், அது நிலத்தை மட்டும்தான் அவனுக்கு வித்தேன், கீழே இருக்கிற பொருள் எனக்கு சொந்தம். நான் அப்படின்னு நேற்று பேசுறவன் நீங்க மாத்தி பேசுறான். ஒன்னு அவனுக்கு பேசுறான். ஒன்னு வாங்கணும் எப்ப விட்டு அவனும் ஓடிறான். சாமி நான் என்னைக்கு நிலத்தை வாங்கணும் அன்னைக்கு அந்த பொருள் நிலத்துக்குள்ள இருக்கிற பொருள் எனக்கு நிலத்தை வேணும்ன்றான். உடனே தருமருக்கு ஒன்னுடா நேற்று இப்படி சொன்னாலும் நீ இப்படி சொல்லணும்னு சொல்லிட்டு உடனே சகாதேவா கூட்டுறான். சகாதேவா என்ன வேணும்? ஒன்னும் இல்லை, நான் இப்ப கலியுகம் பிறந்து போய் ஒரே நாள். ஆமா இன்னைக்குதான் காலைல பிறங்குது, அதனாலதான் இப்படி நடக்குது அப்படின்னா அவன் சொல்றான். அது போல இந்த கலியுகம் பிறந்து போய் எல்லாமே அதிகமாக எல்லாமே மாறிச்சு. நம்ம சூதுவாதி இல்லாம நீ பிறந்தனா இதே கலியுகத்துல தான் நம்மளும் பிறந்தோம். நம்மளும் அப்ப அந்த சூதுவாதி இல்லாம தானே வாழ்ந்தோம். கலியுகம் இப்ப மறுபடியும் பிறந்துச்சு.
இந்த இன்னைக்கு வரகிற அதிகமாகிறது வர வர தொழில்நுட்பங்கள் அதிகமாகி போச்சு. விஞ்ஞானம் நல்ல வளர்ச்சியும் பெற்றுது, ஆமா. கெட்ட வளர்ச்சியும் பெறுது. விஞ்ஞானத்தை ஆமா. இருக்குது, அழிவு இருக்குது. ஆமா. ஆனா இது எது அழிவு? போன்ல வந்து எடிட்டிங் அது ஏஐ அப்படி இப்படின்னு புதுசா போன் வருது. அந்த போன் அப்படியே உனக்கு இது பண்ணா நீ அப்படியே சின்ன பையனா 15 வயசு பையனா 20 வயசு பையனா ஆகிடும் அந்த போன். அந்த போன்ல கெட்டதை நிறைய பண்ணி நல்லா இருக்கிறவங்களையும் வந்து தவறா சித்தரிச்சு வீடியோ அனுப்புறாங்க. அந்த மாதிரி ஆயினுக்கு. வாங்க ஐயா, வாங்கிக்கோங்க வாங்க, இப்படி வந்துருங்க. அப்ப கலியுகம் பிறந்துச்சு நைனா. சாப்பிடுறது தான் நைனா வாங்கன்னு கூப்பிட்டோம் வந்தவங்கள. ஐயோ நைனா இப்பதான் பிறந்துக்குது, நீ வேற அப்ப பிறகுல இப்ப 5 நிமிஷம் முன்னாடி பிறந்துக்குது. இப்ப சாப்பிடுறது கூப்பிட்ட வேணான்ட்டு போறாரு பாரு. அப்ப பழிவுத்துல தானே வாழ்றோம் நம்ம. அதிகமா இல்ல பிறந்து வந்துனே இருக்குது கலியுகம். நாடு ரொம்ப நாசமா போய் நிக்குது நைனா, ஓப்பனா சொல்ல போனா. ஆமா, என்ன பண்றது, மாடு வெள்ளை கலர்ல பால் கறக்குது. ஆமா, அது எப்ப கருப்பு கலர் நல்லா இருக்கீங்களா சார்? நீங்க நல்லா இருக்கீங்களா? என்ன சார் விஜயகாந்த் சார் நல்லா இருக்கீங்களா? இப்போ உங்கள் பொண்டாட்டி நல்லா இருக்காங்களா? உங்கள் பையன் சார், நான் உண்மையான பையன், உங்கள் வாரிசு. அப்படியே பொத்து விட்டு போயிடல, அங்கே அப்படியே மேலே போட்டு. உங்க பேர் என்ன? என் பேரா ரோசி. ரோசி. வாங்க ஒரு நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வரோம். நீங்களே வச்சதா பிறகு மாதிரி வச்சிட்டாங்களா? நானே வச்சிருந்தேன் ரோசி. என்ன ஊர் நீங்க? என் ஊரா கீழாப்பெணத்தூர். கீழாப்பெணத்தூர். அது எங்க பெணத்து நேர் போகும்போதுலாம் அதுக்கு கீழாப்பெணத்தூர் பேர் வந்தது. அப்படியா? ஓகே ரோசி, பாய், நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓம் நமச்சிவாய. ஒரு செட்டு தான், ஒரு செட்டு தானே, 2 தானே? சாப்பிட்டோன்னா ஒன்று வாங்குங்க, சாப்பிடுங்க. வீணாக்க கூடாது, அது மட்டும்தான் நமச்சிவாய. இருங்க நான் வச்சிடறேன். எங்க வைக்கணும்? ஓம் நமச்சிவாய. சாப்பிடுங்க சாமி. ரெண்டா? இந்த வரட்டும். இன்னைக்கா சாம்பார், புளி சாதம், புடலங்காய் கூட்டு. அதான் புடலங்காய் கூட்டு. மசிய கூட்டுன்னு சொல்லுவாங்க. எல்லாம் போட்டு கலந்து மோர் ஊர்லாம் போட்டு கலந்து அடிக்கணுமா? மொத்தமா போட்டு அடிங்க. நான் அங்கதான் போய் நிறுத்துவேன். அவரு கால் இல்லாம இருக்காரு, அவருக்காக நிறுத்தினேன். அதான் அவரு கொடுத்துட்டு வந்துற கால் இல்லாம இருக்காரு. அவருக்கு அவரு கொடுத்துருங்க. அவரு வணக்கம்ண்ணா, ஏமலண்ணா. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாயண்ணா. சாப்பிடுண்ணா, சாப்பிடுண்ணா, சந்தோஷம்ண்ணா, சாப்பிடுண்ணா. நமச்சிவாய. வாங்க வாங்க. எத்தனை ஐயா வேணும்? 2. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. லைன் வரும், பின்னாடி வந்துடு. அப்படியே லைன்ல வந்துடு. எதுவும் ஐயா 2. ஓம் நமச்சிவாய நமக. 2. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. 2.
ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. எத்தனை வேணும்? 2. ஓம் நம சிவாய. 10. எத்தனை? நமச்சிவாயம். ஒன்று மட்டும் கொடுங்கய்யா. 1 மட்டும் கொடுத்து. ஓம் நம சிவாய. தாத்தா எத்தனை? 1. தாத்தா வாங்கலையா சாப்பாடு? வாங்க வாங்கிக்கோங்க வாங்க. 2. ஓம் நம சிவாய. 1 கொடு. கொடு. ஓம் நம சிவாய. எத்தனைக்கா? 1 கொடுங்க. 1. ஒரு செட்டு கொடு. தாத்தா வந்த குழந்தைய சாப்பிட்டுட்டான். கூட்டு கொடு. போயிட்டு வாங்க. வாங்க. 2. ஓம் நம சிவாய. எத்தனை ஐயா? 2 தரேன். ஓம் நம சிவாய. வாங்க வாங்க வாங்க. எத்தனை வேணுங்க ஐயா? 2. ஓம் நம சிவாய. 1 வெள்ளை சாதம் மட்டும். நான் ஏமலண்ணா வெயில் கம்மியாகுது. உனக்காக இல்ல, நீ உட்காரு. அதுக்கு போய் எங்க வேணாலும் உட்காரு. நீ உன் கம்ஃபர்டபுளுக்கு உட்காரு. நான் வந்து குடுத்துட்டு போறேன். நடக்க முடிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் சொல்லுவேன். நடக்க முடியாது யார் யாருக்கு எங்க எடுத்து போய் கொடுக்கணுமோ அங்க எடுத்து போய் கொடுத்துருவேன். நானே வச்சு வளர்த்து தண்ணி பாத்துக்கினியா? ஒரு மரம் வளர்த்தா எத்தனை பேருக்கு அது நன்மை பாத்தியா? 3 வச்சா கண்ணு வச்சு. அதுதான் நான் கூட கிரிவல பாதையில ஒரு 160 கண்ணு வச்சோம்லம்மா. 160 கண்ணு வச்சோம். அதுல அந்த பக்கம் அதுல 1-2 தான் வளர்ந்தேக்குது. மீதி எல்லாம் ஆடு மேய்ஞ்சிட்டு போயிடுச்சு. வலையோட வச்சோம். வலை வேற வச்சு வச்சோம். சரிண்ணா சாப்பிட வரணும். ஒரு அம்மாவா வந்தாங்க பார்த்தாங்க. இந்த பார்த்தாங்களா? சரி சரி சரி. சிவாய. வாங்க ஐயா. தாத்தா நிழலை தேடி ஒரு தூரமும் போயின்னு இருக்கிறாரா? மரத்துக்கு கீழே இருக்கும்போது நிழல் அடிக்குது. மரத்துக்கு கீழே இருக்கும்போது ஒரு மார்ச் மாசம் ஏப்ரல் மே இன்னும் அதான் ஏப்ரல் மேல இலையும் விழுந்துரும். வெயில் செம்ம சுத்தமா இப்போ 104 டிகிரி அடிக்குது. வாங்க நமச்சிவாய். ஓம் நம சிவாய. எத்தனைண்ணா? 2. ஓம் நம சிவாய. 1. ஓம் நமச்சிவாய். நாங்க ஐயா இங்க கிரிவலம் வரீங்களா? 2-3 நாளைக்கு. 2-3. சரி சரி. நமச்சிவாய. 1 குத்துரு. ஏய் சிம்பா, என்ன சிம்பா? வாடா சிம்பா வாடா. வா வாங்கிக்கோங்க ஐயா, எல்லாரும் வாங்கிக்கோங்க.
என்ன இன்னைக்கு கொஞ்சம் டல்லாகிறாரு, சாப்பிட்டாரா? அதான் இதெல்லாம் கையை கடிக்கிற மாதிரி எகிருவாரு. அதான் அதான் அதான். ஓஹோ. சிம்பா போதுமா? சரி பாய். வீணா கூட, ஆமா வீணா கூட, அது மட்டும்தான். நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. 2. ஓம் நமச்சிவாய. 2. ஓம் நமச்சிவாய. ஹே சிம்பா பாய். சிம்பா பாய். சரி பாய் பாய் பாய். சரி பாய். என்னது நிலாவுக்கு ஒரு அமாவாசை லீவு மாதிரி சூரியனுக்கு ஒரு அமாவாசை இல்லையான்னு கேக்குறாங்களா லீவுக்கு? சுட்டு இருக்குதான். ஓம் நமச்சி. 2. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய. என்ன தாத்தா தாத்தா தண்ணி கீழே ஊற்றி விட்டு ஈயெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டாரு. ஈரம் மட்டும் விட்டுல சூடு தாங்க முடியல, என்ன பண்றது? நம்ம வீட்லயே நம்ம நாய்ங்களுக்கு தண்ணி வச்சா அந்த நாய்ங்க தண்ணியை சாய்ச்சிட்டு அதுக்குள்ள போய் பட்டுக்குதுங்க. ஆமா அவ்வளோ ஈட்டு தண்ணி சாய்ச்சிடுங்க, தண்ணி குலைக்குதுங்க. குடிக்கிறதுக்கு தான் கேட்குது போலதுன்னு பார்த்தா காலில் தண்ணியை சாய்ச்சிட்டு அதில் போய் பட்டுக்குது. ஓம் நமச்சிவாய. 1. ரசம் இல்லை நைனா, சாம்பார் கொல்லங்காய் கூட்டு. பார்த்தாத்தா உனக்கு எத்தனா? 2. எத்தனை இப்போ 2? உனக்கு எத்தனை கேட்டீங்க? 1 தானே கேட்டீங்க? புளிசோறு 1 கொடுத்துருங்க. 2மே வேணுமா? உங்களுக்கு 2? யார் அந்த ஒருத்தர்? அப்பா இருக்கு. நடக்க முடியுமா அவரால்? இவருக்கு 2 புளி சாதமா? 2 புளி சாதம். 2 புளி சாதம். ஊருக்காவே இல்லை. ஊருக்காய் வேறு பேர் ஊருக்காய். ஓம் நமச்சிவாய. ஆமா அதேதான். 1. எங்க போயிட்டு வரா? சைக்கிளா மைன் வந்துட்டியா? 2 அவனுக்கு மணி கொடுத்துரு. ரைட். சந்தோஷம். வருஷத்துல 2 செட் உண்டு. வருஷத்துல என்னதான் 2 வாங்கினாலும் 1 கூட ஒழுங்கா வச்சிருக்க போறது இல்ல. அதெல்லாம் கரெக்ட் பிரகாரம் அங்க கையெழுத்து போட்டு வாங்கிக்குவேன், இங்க கையெழுத்து போட்டு. அப்ப என்கிட்டயும் வாங்கிப்பேன். ஓட்ட என்னது வேணும்? ஒரு தடவை வாங்கினதோட சரி. அப்போ பதிவு பண்ணல, இப்போ பதிவு பண்ணிட்டு விட்டோம். ஒரு தடவை ஓட்ட வாங்கினேன். எனக்கு என்ன ஒயிட் ரைஸ், அப்புறம் அவள் 1 போதுமா? ஒயிட் ரைஸ் கூட புளிசாதம் கூட. அப்புறம் அதை தானே கொடுக்க வந்தேன். அவருக்கு நான் வாங்கிக்கிறேன் கூட நிக்கிறாருல்ல. இப்போ கொடுத்துருவேன் எனக்கு சாவகாசமா.
கூட்டு வேணா சாமி, சாம்பார் மட்டும் இருக்குது, கூட்டு இருக்குது. ரைட், ஓகே. அண்ணாமலையார் பரிசு எந்ததை தின்னுபிட்டு வந்ததை பேசுறதா? எத்தனை வேணும்? எத்தனை வேணும்? தாத்தா எத்தனையா? அங்கே என்ன என்ன ஆச்சு கால? மடிக்கு படுத்தோடனே பறந்துச்சா? வயசான காலத்துல அப்படிதான். ஓம் நமச்சிவாய. உனக்கு வயசாகலையா நைனா? அவ்வளவுதானே ஆகுது? 13, ஜஸ்ட் 13. ஓ, 80. தூங்குறாரே, எழுப்புங்க. ஊருக்கா இருக்கா? ஊருக்கா. அப்பாடா. எத்தனை ஐயா? ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுனாலும் இந்த மாதிரி இருமல் வருது. வரட்டு ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுன்னா. எத்தனை? 2. சிவாய நமக. ஒன்று கொடு. தாத்தா எத்தனையா? 1. சிவாய நமக. போயிட்டு வா. அண்ணா ஆர்ச்சாண்ட பார்த்தோம். உங்க குடோன்ல வெங்காயம் உரிக்கிற வேலை இருந்தா கொடுங்க, நான் வரேன்றாரு. வெங்காயம் உரிக்கிற வேலையா? அவர் இது வரைக்கும் நம்ம ஆசிரமத்துல சேர்த்தாச்சு. ஒரு ரூம்லயும் தங்க வச்சாச்சு, எங்கேயுமே இல்ல. திரும்பி திரும்பி வந்துட்டாரு. இவருக்கு கேரளாக்காரர் இந்த அடியண்ணாமலை ஒரு ஆசிரமத்தில் வச்சிருந்தாரு. ஆமா, அங்கேயும் பிடிக்கலன்னு வந்துட்டாரு. அவர் என்னதான் பண்றது? அப்புறம் மனுஷிக்கு என்ன தோன்றுதோ அதுதான். அவரு என்ன பண்றாரு? போற இடம் போற ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள தப்பாக்கிறாரு. ஆமா ஆமா, அது வேணா கேரண்டி. ஆப்போசிட் இவங்க சரியில்லை, அவங்க அது இல்லை இது இல்லைன்னு. நான் தான் சொன்னேன், தாத்தா இது வரைக்கும் உனக்கு பண்ணது வரைக்கும் போதும். நான் என்ன பண்ண முடியும்? பண்ண முடியாது. என்ன பண்ணுவேன்? ஒருத்தரை நான் குடோன்ல போய் லாக் பண்ணிட்டு போயிடுறோம். அதுனா சின்ன இடம் செஞ்சுட்டு இருக்கோம். நடக்க முடியாது. இதெல்லாம் எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன், கேட்க மாட்டாரு. ஒண்ணா? ஒண்ணு. தாத்தா எத்தனை? 1. 2. 2. ஒரு பெரிய வருவார். நம்ம அதுதான் கூப்பிடுறோம். வருவார். உங்களுக்கு அந்த வராது. எங்க போயிருந்த உள்ள? இது மாத்திரை சாப்பிட்டேங்கம்மா. இந்த கால் வலிக்கு. சரி. அதே என்னன்னா காலை எடுத்து வைக்க முடியல. அந்த அப்புறம் இங்கே போய் இங்கே ஒரு டாக்டர் இருக்காருல்ல, அவர்கிட்ட போய் மாத்திரை 2 நாளைக்கு வாங்கிட்டு வந்துருக்கு. வாங்கிட்டு சாப்பிட்டு இப்போ கொஞ்சம் வலி கம்மியாகிடுச்சு. சரி சாப்பிட்டு போயிட்டுமா? பார்த்து நமச்சிவாய நமக. நமச்சிவாயம். எத்தனை ஐயா? 2 ஐயா.
ஓம் நமச்சிவாய. சிவாய நமக. பார்த்து எடுத்துமா 2. ஓம் நமச்சிவாய 1. ஒன்று வாங்கிக்கோங்க, மீதி எல்லாம் சாமியார்களுக்கு. தேங்க்யூ. 2. ஓம் நமச்சிவாய. எத்தனை ஐயா? 1. ஒன்று. என்ன சாப்பாடு வரதே இல்லையா? ஓ, சாப்பாடை வரல. சாப்பாடு வரதில்ல, சாப்பிடவே இல்லை. காட்டால 3 இட்லி சாப்பிட்டா பத்துதா ஜென்மத்துக்கு? ஒரு வாரம் 10 நாளா வரல. நாங்க வரலையா? நீங்க வரீங்க. 3 இட்லி சாப்பிட்ட காலையில. இப்ப என்ன பண்றாங்க தெரியுமா? சாப்பாடு கொடுக்குறவங்களாம் இங்கெல்லாம் கொடுக்கறது கிடையாது, வாங்கி கொடுத்துனேறா. இங்கெல்லாம் கொடுக்கறது கிடையாது. போ வாங்கி போ. கிரிவல பாதை அங்க ஸ்டார்ட் ஆகுது பத்தியா? அந்த 2 ரோடு பிரியுது, அங்க இருந்தா ஸ்டார்டே பண்றாங்க சாப்பாடு கொடுக்குறது. என்ன பண்ணுங்க? அவங்க இங்க பூரா பொதுமக்கள் அதெல்லாம் வாங்கி அமங்கலம் பண்றாங்கல்ல, அதனால நிறுத்தது கிடையாது யாரும். வயசான தாத்தா இருக்காரு. அதாம்மா, இப்ப நம்ம ஃபுல் சாப்பாடு வந்தா ஃபுல்லா வருவோம், ஆப் சாப்பாடு வந்தா நம்ம இவ்வளவு தூரம் வர முடியாது. ஆனா இப்ப சாப்பாடு எடுத்துன்னு வரவங்க எல்லாருமே அந்த பிரியிற இடத்துல இருந்து தான் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. தாத்தாக்கு பார்வை தெரியல போல. கருது காலையில டிஃபன் வாங்கி சாப்பிட்டுட்டு டெய்லி அந்த சோறு பிடிக்கல எங்களுக்கு வெரைட்டி ரைஸ். என்ன ஆயா? எங்க ஆயா? சரி சரி. டேய் குடு குடு குடு. வா வா வா. அது தாத்தாக்கு வாங்கி போமா, தாத்தாக்கு வாங்கி போமா. வாங்கி வாங்கி. பாட்டி, அங்க ஹேண்டிகேப் ஒருத்தர் எங்க உள்ள போவாரு. அவர் சாப்பிட்டாரா? அம்மா போய்க்கிறாங்க. எழுபத்து போய்க்கிறாங்களா? யார் அந்த ஒருத்தர்? ப்ளூ சட்டை போடுற எவரா? அல்ல யாரு? அங்க தெரியுமா? ஒன்று ஒன்று கொடுத்துரு. ஒன்று ஒன்று கொடுத்துரு. எந்த தாத்தாக்கா? தாத்தாவா? எந்த தாத்தா? அந்த கல்லு மேல பத்துக்கிற தாத்தாக்கெல்லாம் நீ வாங்காத, உனக்கு வேணுமா வாங்கிக்கோ. அவருக்கு வேணா வாங்கிப்போ. அவரு தாத்தா நீ யாரு? குமரியா? பாட்டி. ஒண்ணு ஒண்ணு குத்து, ஒண்ணு விட்டு ஒண்ணு மட்டும் கூட. அந்த ஒண்ணு தானே இருக்க பாரு. ஒண்ணுதாங்க ஒண்ணுதாங்களா? ஒண்ணு குத்து சாமிக்கு பாய். பாய் சொல்றேன். நாங்க தான். நீ என்ன சொன்ன? நான் ஒரு 2-3 நாளைக்கு வரமாட்டேன் சொன்னேன். எப்போ விட்ட? எப்போ விட்டா? 2 நாள் தான் ஆகுது. நான் வந்து கூட்டு போறேன். இங்கே இரு, சொல்றத கேளு. நான் இன்னும் 2 மணி நேரம் இரு, அப்படியே சாப்பிட்டு படு. நான் சாப்பாடு கொடுத்துட்டு வரேன். இப்படி உட்காந்து இங்க வச்சுட்டுமா? மேல வச்சுட்டுமா? சாப்பிட்டு போறியா? இங்கே இருக்கிறோம். இங்கே இருக்கணும், அப்புறம் நந்து போயிடக்கூடாது. நான் போகல. சரி. சாப்பிட்றாரு, சாப்பிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டான். போய் குத்துட்டு வரலாம். ஏன்னா வெயில்ல அவர் வேற வண்டி வேற அனல். வேட்டவலம் தாத்தா எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்.
பரவாயில்ல, இன்னைக்குதான் வெயிட் பண்ணிக்கிறாரு சொன்னதுக்கு. இத்தனை நாள்ல என்ன தாத்தா கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டியா? எங்கடா ஒண்ணும் காணோம் அப்படின்னு. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் தாத்தா, 3:05க்கு வருவேன் கரெக்டான்னு சொன்னேன். ஆனா 3 மணிக்குள்ளே வந்துட்டேனா? எது அங்க வண்டி வரத பாத்துட்டு கோமணம் கட்டின நீ? 3 ஆகி போச்சு. 3 ஆகி போச்சுன்னு சொன்ன பாத்து 5 நிமிஷத்துல கிளம்பிட்டு இருப்ப. இல்ல கோமணம் காட்டணும். சரி கேட்டுக்கினே இருந்தாரா? சாப்பிட்டியா? அவர் எந்த ஆசனத்துக்கும் போக மாட்டேன்றாரு. தனியா வீடியோ எடுத்து பார்க்க கொடுக்குறோம் வேணான்றாரு. அவருக்கு சொந்த வீடு அங்க வேட்டை வளத்துல இருக்குது. என் வீட யாரு பாத்துக்கிறதுன்னு கேக்குறாரு. இதுல உட்காந்து ஓட்டுங்க. இப்படி நீ உட்காந்தனா யார் வண்டி ஓட்டுறது? ஆமா அண்ணாதான் வரணும். இந்த இடம் இல்லையா? அண்ணன் வந்து உட்காருவா. கது தர போயிட்டு வரட்டுமான்றாரா? தாத்தா நீ மட்டும் ஓட்டி போறியா? நான் வரட்டுமான்னு கேக்குற. வரட்டுமா அப்படின்னு அதேதான். போலாமா? ரைட். கரெக்டா 3க்கு வந்துட்டேன். கரெக்டா வந்துட்டேன்ல. 3 தான் சொன்னாரு. யார் சொன்னது? நான் தான் சொன்னல வருவேன் தாத்தா, வந்துருவேன் தாத்தா, வெயிட் பண்ணு தாத்தான்னு. எழுந்துச்சு சோமனை காட்டணும். சோமனை கட்டியிருப்ப, இன்னும் 2 நிமிஷம் பாத்துருப்ப, 3ஆவது நிமிஷம் வண்டி எடுத்து கிளம்பி போயிட்டு இருப்பேன். நான் போக மாட்டேன். என் மேல தப்புதுன்னு. ரைட். சோமனை கட்டின்னு இந்த மாதிரி வந்தது. ஓ ஓ ஓ நீ என்ன தெரிஞ்சுக்கண்ணா? அந்த மாதிரி வந்தது நானும் தெரிஞ்சுக்கினியா? அதுவும் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் நாம ரெடியா இருக்கணும். சோமனை காட்டணும். ஓ அதனால சோமம் கட்டி ரெடி ஆயிட்டேன். முடியல, கஷ்டமா இருக்குது. சொல்லு எங்க போன நீ? 50 வருஷம் இருக்கு. 50 வருஷம் இருக்கு. கேரளாவோட இல்ல. என்னென்ன ஊருக்கு போயிருக்க தாத்தா நீ? இது வரைக்கும் என்னென்ன ஊருக்கு போயிருக்கா? திருச்செந்தூர், கொல்லிமலை, காவேரி. காவேரி என்ன ஊர்ல வருது? காவேரி முசிறி புலித்தலை 3 மைல் கட்டிக்கிறோம் பாலம். அட என்ன சொல்ற? பாலத்துக்கு கீழே தண்ணி போகும். பாலம் இந்த மாதிரி நேரம் 3 மைல் கட்டிக்கிறோம். பாடுறா அந்த 3 மைல் மேல ராத்திரி 2 மணிக்கு வரப்போகுது தண்ணின்னு நான் பயம் கொடுத்து போச்சு எனக்கு. எப்ப உனக்குதான் உன் கூட அவருக்குறாரு, நீ ஏன் பயப்படுற? இருந்தாலும் நாம ஜாகிரதையா இருக்கணும். மல்லுவா. ஓ புரியுது புரியுது புரியுது. அப்புறம் என்ன ஆச்சு? மணி 4 ஆச்சு. டீ கடை ஒண்ணு பக்கத்துலயே. ஐயா அண்ணன் திருவண்ணாமலைக்கு போகணும், பாலத்துல தண்ணி வருதுன்றாங்க. நான் இங்க இருக்க மாட்டேன், ஒரு டீயை கொடு, எப்போ வரும் பஸ் அதை சொல்லு, இதை விட்டு என்ன போக வச்சுடு அப்படின்னு. மணி 4 அப்போ டீயை கொடுத்தா சாப்பிட்டேன். 10:30 மணிக்கு தான் என் பஸ் உனக்கு. ஒரே திருவண்ணாமலைக்கே போவோம் இங்க இருந்து. 10:30 மணிக்கு நீ போகணும், இது வரைக்கும் உனக்கு கிடையாது பஸ் அப்படின்னு. தண்ணி வந்துட்டா என்ன பண்ணிருக்கான்னு. நான் இதை விட்டு கிளம்பணும், எந்த ஊரோ என்ன பின்ன ஏற்றி அனுப்பு. அப்படி எப்படி நீ இந்த ஊருக்குலாம் போவ தாத்தா? எப்படி போவ அந்த ஊருக்குலாம் நீ? அனாவசியமா போனோம். இல்ல தாத்தா, பஸ்ல போவியா சைக்கிள்ல போவியா? நடந்து. தபார் பாத்தியா பேட்டுக்காக மாட்டேங்கிற. இங்க இருந்து கேரளாக்கு, முசிறிக்கு, அப்புறம் என்ன திருச்செந்தூருக்குலாம் இங்க இருந்து நடந்தே போனியா? நடந்தே போனோம் தாத்தா. நம்ப மாட்டேன்.
பாத யாத்திரை சாமின்னு பேரும் எடுத்தேன். பாத யாத்திரையார் சாமின்னு பேரும் எடுத்தியா? அப்புறம் ஏன் வரும்போது மட்டும் பஸ்ல வரணும்ன்ற? நடந்தே வர வேண்டியது. அது நடந்து வருது. எத்தனை நம்பி நம்ம போக முடியும்? இல்ல தாத்தா, உண்மையிலே என்ன ஊருக்கு நடந்து போய்கிற சொல்லு. இப்ப சொன்னது சொல்லு, ஃபர்ஸ்ட் சொல்லு. கொல்லிமலை. கொல்லிமலை இங்க இருந்து அப்படியே மலை வரைக்கும் நடந்து போனேன். 3 மைல் காடு. ஆமா, காட்டு மேலே ஏறி போகணும். அப்ப ஒண்ணு கொல்லிமலை. பாம்பு, 3 பேரு பாம்பு போயின்னு வந்துக்கின்னு இருக்குது. சேர்த்து விடுவேன், கடிச்சதுன்னா சேர்த்தே போடுவேன் அப்படின்னு. ஐயோ, சாவரிசிக்கன்னு தான் வந்தேன். அதாச்சும் நானாச்சும் நான் பார்க்க போறேன் அப்படின்னு. பயங்கரமான ஆளதான் இருப்ப போல தாத்தா நீ. அப்புறம் என்ன ஊருக்கு போன? திருச்செந்தூர். திருச்செந்தூர் இங்க இருந்து நடந்தே போற. அப்புறம் காவேரி முசிறி. காவேரி முசிறி. அப்புறம் புலித்தலை எல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு அப்பாடா நடந்தே போக போலது. எங்க போறதா இருந்தாலும் அந்த நடந்து வந்ததோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்ப நீ மலை சுத்திங்கிறன்னு நினைக்கிறேன். புரியுதா? ஆமா. செருப்பு போடாம செருப்பு போட்டு நடப்பியா, செருப்பு போடாம நடப்பியா? போட்டுதான். போடாத முடியாது. சாப்பாடுலாம் எங்க சாப்பிடுவ? வழியில நெடுக்க சாப்பாடு தான். அது எங்க மாதிரியே யாருன்னா கொடுத்துருவாங்க. கொடுப்பாங்க. ஓ, செலவுக்குலாம் என்ன பண்ண? வழி செலவுக்குலாம் எல்லாம் அவங்க எல்லாம் பார்ப்பாங்க. யாரு? அங்க இருக்கிறவங்க தான். ஓஹோ, இங்கேயே கூட வச்சுக்கான் போகும்போது நடக்கும். ஓஹோ, அது எப்படி தாத்தா உனக்கு மட்டும் நடக்குது? அவரு வேலை தான். அவரு வேலை. அவரு இல்லாத ஒண்ணு நடக்கல. ஒண்ணு நடக்குது. என்ன தாத்தா இவ்வளவு தூரமா நடந்து போய்கிறா? ஆமா, கேரளா வரைக்கும் நடந்து போடனா? கேரளாவும் போனேன். கேரளாவில என்ன ஊருக்கு போன? ஆளுங்க உள்ளம், சுத்தமான உள்ளம் கேரளாவில. நல்ல நல்ல உள்ளம். அங்கேயே இருக்கலாம். எனக்கு கூடுபோன இல்ல. என்ன தாத்தா சொல்ற? மழை வெள்ளம் வந்துச்சுன்னு 10:30 மணி பஸ் வந்தது. ரூபாய் இல்ல. நீ ஒரே அடி எனக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்துடு, நான் எப்படியே போய் சேர்ந்து போறேன் அப்படின்னு அந்த டிரைவரு கிட்ட சொல்லிட்டான். அந்த ஆளு டீ சாப்பிடுற இடத்துல டீ போட்டு கொடுத்தான்ல எனக்கு. அவன் சொல்லிட்டான், திருவண்ணாமலை வரைக்கும் இவரை கொண்டு போய் விட்டுட்டு என்கிட்ட நீ வா, அப்புறம் பேசிக்கும். ஓஹோ அப்படின்னு வேலை விட்டுட்டாரு. டிக்கெட்டு ரூபாயும் கொடுக்கல, டிக்கெட்டு எடுத்தும் கொடுக்கல, ஒன்றும் இல்லை. உக்காரியா பக்கத்துல, உனக்கு திருவண்ணாமலை தானே, நீ வா, சாப்பாடு தானே, டீ தானே, பாத்துக்கிறேன் வா அப்படின்னு டிரைவர். அவ்வளவு ஸ்பெஷலான ஆளா நீ? என்ன தாத்தா நீ சொல்ற? திருவண்ணாமலை வந்து இறங்கணும். ஒரு 100 ரூபாய் கொடுத்து எத்தனை சாப்பிட்டுட்டு போய் அவன் போய் சேர்றான். எவ்வளவு வருஷமா தாத்தா நடப்பயணம் சுத்திங்கிற? எவ்வளவு வருஷமா சுத்திங்கிற நடப்பயணம்? 50 வருஷம் இருக்கும். 50 வருஷமா நடந்துனே தாங்கிற? அப்பாடா. காபந்து பண்ணி அன்னை சுத்தமாகிட்டோம். ஐயா நீ போகலான்னு சொன்னதுக்கு பிற்பாடு 150 ஒண்ணு தேவையா இருந்தாலும் கேளுன்னாங்க. சாப்பாடு ஓடுமோ? யார் இந்த உலகத்துல இந்த காலத்துல எப்படி இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க? ஏன் தாத்தா அது எப்படி உனக்கு மட்டும் இந்த மாதிரி ஆள் எல்லாம் மாட்டுறாங்க? சொல்ல எல்லாம் சோதனை பண்ணாரு. இவருதான் அவருதான் இவரேதான். சரி தாத்தா, சின்ன பசங்களை நாம பண்ற மாதிரி என்ன பண்றோம் பண்ணி இப்பவும் பண்ணிங்கிறாரு. இப்பவும் பண்றாரு. ஏன் ஒரு இடமா இருந்தா என்ன, நீ இல்லைன்னா எங்கேயும் என்ன ஆகும்? என்ன ஆகும்? நடந்துதான் வந்திருப்ப. ஏன் தாத்தா இங்க இருந்து 60 கிலோமீட்டர் 60 மைல் நடக்கிற நீ இது நடக்க மாட்டியா? இப்ப முடியல. இப்ப முடியல, கஷ்டமா இருக்கு. 5 வருஷத்துக்கு முன்ன அங்க பாஞ்சு இங்க பாஞ்சு 30 மைல் ஒரே நாள்ல வந்தேன். இப்ப மட்டும் ஏன் முடியல? இப்ப முடியல. அதான் ஏன்? யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? டிவியும் இல்ல, சாப்பாடும் இல்ல, தங்கறதுக்கு இடமும் இல்ல. 30 மைல் என்ன எப்படி வர முடியும்? போக முடியும்? ஏதோ காபந்து பண்ணாரு அந்த நேரம். இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் இழுத்து வச்சு எதை காபந்து பண்ணு வந்துங்க. ஒருத்தர் போறாரு பாரு, ஒருத்தர் போறாரு பாரு, உன்ன மாதிரிதான் வரும். ஏன் நடக்கிறேன், எதுக்கு நடக்கிறேன், எங்க போறேன்னு அவருக்கே தெரியாது. ஆனா அவரு போயினே இருப்பாரு, வந்துனே இருப்பாரு. என்ன பண்ணுறது?
ஹலோ ஹலோ, எங்க போறீங்க? பஸ் ஸ்டாண்ட். அப்படியா? வண்டியில ஏறுங்க, வண்டியில ஏறுங்க. நல்லா இருக்கீங்களா? ஏன் கிரிவல பாதையில இருந்து ஏன் இங்க வந்து சுத்திட்டு இருக்கீங்க? அவருக்கு பேசி புரிய வை மாமா. அவருக்கு நேருக்கு நேரா பேசினாதான் புரியும். அவரும் உன்ன மாதிரி தான் சுத்தி நேருக்கிறாரு. காது கேட்காது அவருக்கு. சாப்பாடா? சாப்பாடு சாப்பிட்டியா? சாப்பிட்டியா? சாப்பிட்டாராம். சரி விடு, போலாமா? அங்கிருந்து ஏன் வந்துட்டீங்க? அங்கிருந்து இல்ல, ஏன் வந்துட்டீங்க? எல்லாம் ஏமாத்துறாங்க. அந்த இடத்த விட்டு வேற இடத்துல உட்கார சொல்ல மாமா. மாமா தள்ளி உட்கார தானே, அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, அது பக்கத்துல உட்கார வேண்டியது தானே. செட்டு இருக்குதாங்க தங்கி வேணாமா? சரி விடு விடு மாமா. மோசம் போனா இதை விட இருக்காரு. அதெல்லாம் நம்ம இட்டு போயே பாத்துட்டோமாமா சண்முகத்தை ரூம் எல்லாம். தாத்தா பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சு. அப்படியே நடந்து போன அந்தாண்ட போனா திருப்பி வர முடியாது. திறக்க முடியாது போல. நான் தான் வந்து திறக்கணும். வர இது போலாமா? கை கொடு தாத்தாவது. நன்றி, வணக்கம். பஸ் பேரு காசு வச்சுக்கிறியா? அன்னைக்கு கொடுத்துருப்பா. எங்க 2 நாள் சாப்பாடு செலவு 100 ரூபாய் காசு. 50 ரூபாய் ஒரு நாளைக்கு ஆகுது. ஒரு நாளைக்கு 50 ரூபாய் ஆகுதா? 2 நாள் இருந்தது தட்டு குத்தல் ஓடுது. இருந்தா வச்சுக்கோ. 2-3 நாளைக்கு வராத. அங்கே இரு. வெயில் தாங்கல. அங்கே இரு. இந்த காசு வச்சுக்கோ. என்ன நாளைக்கு வர்ணலிங்க தாண்ட வாங்க. சாப்பிட்டீங்களா? 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 நாளைக்கு இல்ல நாளன்னைக்கு வர்ணலிங்கம். வர்ணலிங்கம் 6வது லிங்கம். 6வது லிங்கம். அங்க வாங்க. தானா இருந்தா எழுதி கொடு. வர்ணலிங்கம் தாண்ட வாங்க சொல்றேன் நான். அதுக்கு முன்னாடி லிங்கம். அதுக்கு முன்னாடி லிங்கம். அந்த பக்கமா? ஆமா அந்த பக்கம் வாங்க. ஆமா ஆமா ஆமா. எழுதி சீட்ல எழுதி கொடுமாமா. அங்க ஒரு முதியோர். ஆமா இதோட ஒரு 3 முதியோர்ல போயிட்டு வந்தாச்சு. நம்ம சண்முக தாத்தா இடத்துலயும் சேர்த்தாச்சு. ரூம்லயும் வச்சு பார்த்தோம். சொல்லாம கொள்ளாம கிளம்பிட்டாரு. என்ன மாமா முயற்சி பண்ண முடியும் நம்ம இவரை? நீ சொல்லு.
ஒரு இடமா நிலையா நிக்க மாட்டாரு. கொடு. நாளை மறுநாள் வருணன் நீங்க தாண்ட வசூல் அவர் எழுதி கொடுப்பாரு. கால் பத்திக்கு தாத்தா, வெயில் ரொம்ப நேரம் அப்படியே பத்திக்குது அப்படியே. அதனாலதான் அப்படியே நடந்துக்கிட்டே இருந்ததுன்னா தெரியாது. இந்த இடம் ரொம்ப சூடாகுது. நாளை மறுநாள் வரவும். ஆமா ஆமா, என்ன பண்ண முடியும்? இப்ப நம்ம வேற அவர் எங்க வச்சாலும் அவர் வந்து அதுக்கு அவருக்கு வந்து பிடிக்காது. 2 நாள் இப்ப 3ஆம் நாள் கிளம்பிடுவாரு. அந்த இடத்துல இருக்கிறவங்களே சொல்லி பார்த்துட்டாங்க. நான் போ. ಶಿರಯ ಅಮೃತದೆಂತೊಲ್ ಅರುಣಾಚಲ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಶಿವ ಅರುಣಾಚಲ ಶಿವ 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 ಅರುಣಾಚಲ உன்னையே மாற்றி ஓடாதுலத்திலே உறுதிய இருப்பாய் அருணாச்சல உன்னை கண்டடங்கிட உன்னழகை காடருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல என்னை அழித்தோதனை தலவாதில் இதுவோ ஆண்மை அருணாச்சல இந்த உலகம் என்னை பிறரெடுக்க இது உனக்கழகோ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல மைமுல கல்வர் அகத்தினி புகும்போது அகத்தினிலையோ அருணாச்சல ஒருவர உன்னை ஒழித்தவர் வருவார் சூரே இது அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல
अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल में अहमे निमित्तवरहते वेरुपाय अरुणाचल அழகு சுந்தரம் போலகமும் நீயூற்று அபிநமாயிருக்கோம் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அகம் புகம் தீர்த்தும் அககுகை சிறைய அமர்வித்ததன் கொல் அருணாச்சல ஆண்டதை அகற்றில் அகிலம் பழித்திடும் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல இப்படி தப்புனையே நினைத்தாய் இனியாரிடுவார் அருணாச்சல தீமிடும் அன்னை பெரிதருள் புரிவோ இதுவோ உனதருள் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல உன்னையே மாற்றி ஓடாதுலத்தின் உறுதியாயிருப்பாய் அருணாச்சல உன்னை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல என்னை அழித்தோர் என்னை தலவாதிடும் இதுவோ ஆண்மை அருணாச்சல இந்த உலகம் என்னை பிறரெடுக்க இது உனக்கழகோ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல மைமுல கல்வர் அகத்தினி புகும்போது அகத்தினிலையோ அருணாச்சல ஒருவரம் உன்னை ஒழித்தவர் வருவார் சூரே இது அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல போலெனக்குன் அருளை தந்தனை ஆளுவதும் கடன் அருணாச்சல அருணாச்சல சிவ